வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ். சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா, ரோகிணி வந்து அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை கேட்குறாங்க. அவங்க அம்மாவும் கொண்டுட்டு வந்து தராங்க. இந்த ஃபோட்டோவை காட்டினா தான் எங்கள் வீட்டில் என்ன நம்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து உண்மையெல்லாம் வீட்டில் சொல்லி மன்னிப்பு கேளு, எவ்வளோ நாள் நீ போய் சொல்லிக்கிட்டே இருப்ப அப்படின்றாங்க. ஆனால் ரோகிணி கோவப்படுறாங்க. எனக்கு தெரியும் என்னோடய லைஃப்பை பார்த்துக்க அப்படின்னு கோவப்பட்டுட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸ் 2 பேர் வந்து ரோட்டு கடையெல்லாம் காலி பண்ண சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டி அவங்க 2 பேர் கடையும் வந்து அடிச்சு நொறுக்கி அதெல்லாம் வந்து போலீஸ் வேனில் வந்து ஏற்றிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த முத்து வந்து கோவப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து அந்த பாட்டியை பிடிச்சி தள்ளி விட்டதில் அவங்க கீழே விழுந்து தலையில் வந்து அவங்களுக்கு ரத்தம் வருது. அதனால் கோவப்பட்ட முத்து வந்து அந்த டிராஃபிக் போலீஸோட சட்டையை பிடிச்சிடுறாரு. வீட்டில் பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து அவங்க அப்பா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் அழுது ட்ராமா பண்ணுறாங்க. இவர் தான் அவங்க அப்பாவா அப்படின்னு எல்லாம் விசாரிக்கிறாங்க. இப்போ முத்து வந்து அவங்க அப்பா ஃபோட்டோ பார்க்குறாரு. பார்த்து அவர் வந்து கிண்டல் பண்ணுறாரு. உங்கள் அப்பா பார்த்தா ஏதோ பக்கத்து வீட்டு அங்கிள் மாதிரி இருக்காரு, மலேசியாவில் இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு அவங்க கிண்டல் பண்ணுறாங்க. டிராஃபிக் போலீஸோட சட்டையை பிடிச்சதுனால போலீஸ் வந்து முத்து வீட்டுக்கு வந்து முத்து வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ எல்லாரும் சண்டை போடுறாங்க. அவர் பண்ண தப்புக்கு எதுக்காக வந்து முத்து வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அந்த போலீஸ்காரங்க வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அழைச்சிட்டு போயிடறாங்க. முத்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது அங்கே மனோஜ் ரோகிணி வராங்க. இன்ஸ்பெக்டர் வந்து வந்துடுறாரு. அவர்கிட்ட வந்து முத்து வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. நான் சட்டை பிடிச்சது தப்பு தான், ஆனால் அவங்க அந்த பாட்டியை தள்ளி விட்டு அவங்க தலையில் அடிப்பட்டு ரத்தம் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. இதை கேட்டதும் அந்த போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர் அந்த டிராஃபிக் போலீஸை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. உன்னை கடையை காலி பண்ண தான் சொன்னாங்க, எதுக்காக வந்து அவங்களை தள்ளி விட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி முத்துவிலையும் வார்னிங் பண்ணி அனுப்பி விட்றாரு. அநியாயத்தை தட்டி கேட்கலாம், அதுக்காக வந்து போலீஸோட சட்டையை பிடிச்சி இந்த மாதிரி அராஜகம் பண்ணக்கூடாது, இனிமேல் நடந்தால் உன்னை தூக்கி உள்ளே வச்சிடும் அப்படின்னு அவரையும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போக சொல்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.